இரக்கம் நிறைந்தவர் நம் ஆரோக்கிய தாய். இரக்கம் நிறைந்த புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு சொந்தங்களே, இன்றைய நற்கருணை பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்று இரக்கம் நிறைந்தவர் நம் ஆரோக்கிய தாய் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அழைக்கின்றோம். இந்நாளில் நம்முடைய வருகை தந்து இறையாசிர் பெற்றுத்தரும் அருட்பணி ஜார்ஜ் அவர்களை உமது நீதியில் வழிநடத்தி இறைப்பணியில் முழுமையை காண அவருக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நற்கருணை மாபெரும் கொடை, அன்பின் இரக்கத்தின் ஒன்றிப்பின் அடையாளம்தான் நற்கருணை. இயேசு என்ற நற்கருணையை சுமந்ததால் பேறு பெற்றவராக நாம் மாபெரும் கொடையாக இருப்பவர் நம் அன்னை மரியா. மரியா தெய்வத்தாய், நம் தாய், கடவுளையே வயிற்றிலும் நெஞ்சிலும் மடியிலும் சுமந்த தாய். உதவியின்றி தவிர்ப்பவர் யாராயினும் ஓடோடி சென்று உடன் நின்று உதவிக்கரம் நீட்டும் இரக்கமுள்ள தாய். கானாவூர் திருமணத்திலே ஏற்பட்ட குறையை தனது பரிவிரக்கத்தால் நிறைவாக்கியவர். முதிர்ந்த வயதில் கருவுற்ற எலிசபெத்தின் மீது கருணை கொண்டு உதவி செய்ய விரைந்தார். அவரின் பாதுகாவலில் இருக்கும் நம் எல்லோரையும் அரவணைக்கும் நம் பரிவிரக்கத்தாய். இறைவனால் நமக்கு கிடைத்த அன்பு பரிசு. ஆயிரம் ஆயிரம் கலங்கங்கள், சொல்லன்னா சோகங்கள், துயரங்கள், கேள்விகள், குழப்பங்கள் இவற்றையெல்லாம் கொண்ட நமக்கு அவரே என்றும் உறுதுணை. தன் பிள்ளைகளின் விண்ணப்பத்தை தன் மகனிடம் எடுத்துச் சொல்ல துடிக்கும் நம் புனித அன்னையைப் போன்று நாமும் இரக்கத்தின் கருவியாய் திகழ்வோம். இறை தந்தையின் இரக்க முகமாக நாமும் மாற அருள் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம். அனைவரும் வருகை பாடலுக்காக எழுந்து நிற்போம். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், ஒரு குலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், ஒரு குலமே வருக, ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இதுவே மாறாது எந்நாளிலும், மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால்
கூடிடும் சமயங்களில் அவர் சமூகம் நம் அருகில் இருக்கின்றது. பரவசமாய் பரவன் இயேசு அன்பினையே பாடுங்கள். பரவசமாய் பரவன் இயேசு அன்பினையே துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமை காண செய்யும். துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமை காண செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் அவர் சமூகம் நம் அருகில் இருக்கின்றது. அனைவரும் அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய குண்டூர் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய ஆண்டு பெருவிழாவின் 2ஆம் நாள் நற்கருணை பெருவிழாவிலே திருப்பலியில் வந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இத்திருப்பலியில் சிறப்பு கருத்துக்களுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய தலைமை ஆலய வளர்ச்சி பணிகளுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தை அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே நமக்காக திருநிகழ்வுகளை ஆராதனை மற்றும் இத்திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக இறையாசிரை பெற்றுத் தருபவர் அருட்பணி FS ஜார்ஜ் அவர்களுக்காகவும் அவருடைய பணி வாழ்வுக்காகவும் உடலுள்ள நலனுக்காகவும் தன்னுடைய பணி வாழ்விலே எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் பங்கு தலங்களிலே எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் இறை ஆசிரோடு வெற்றி பெறவும் அவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக இத்திருப்பலியில் திரு தும்மா அந்தோனி சவரியம்மாள் இவருடைய ஆண் நிலைப்பாட்சிக்காகவும் நாளை மறுநாள் பிறந்த நாள் கொண்டாடும் ஸ்டீஃபன் பிராங்க்லின் தாமஸ் இருதயராஜ் அவர்களுக்கு ஆன்ம உடல் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றனர். தங்களது 65வது திருமண நாளை கொண்டாடும் காதே லூதுசாமி காதே சிலுவையம்மாள் அவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து இறைவன் அவர்களை நல்ல உடல் உள்ள நலத்துடன் ஆரோக்கியத்துடன் பாதுகாத்து வழி நடத்த வேண்டியும் நாள் வரை அவர்களை காத்து வழிநடத்தியமைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றனர். தும்மா அந்தோனி சவரியம்மா இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும் ஜெரால் தும்மா மடோனா அனைத்து காரியங்களுக்கும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் சுகப்பிரசவம் நடைபெறவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றனர். ஸ்டீவ் நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் உடல் சுகம் வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார். பீட்டர் கனகராஜ் இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும் மரிய வெரோனிகா இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ரோஜ் அனிதா வெரோனிகா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் இந்நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் எலிசபெத் சம்பத் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலன் கிடைக்க வேண்டியும் புனித சூசியபர் தொடக்கப்பள்ளி JCK நகர் தலைமை ஆசிரியர் ஆரோக்கிய கிறிஸ்டினா தலைமை ஆசிரியராக பணியேற்று 25 ஆண்டுகள் நிறைவுற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவர்களை அவருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வழிநடத்த வேண்டியும் ஒப்புக் கொடுக்கின்றார். ஸ்னேகா தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையிலே இறைவன் இவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இனி வரும் ஆண்டிலும் இறைவன் அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இருக்க வேண்டியும் சுரேஷ் கோகிலா அஸ்வின் அஸ்வத் இவர்களுக்கும் இவர் குடும்பத்தாருக்கும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஹென்றி லிடியா இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஸ்டெல்லா ஃப்ரெடி இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் அற்புதம் பிள்ளை லில்லி மேரி இவருடைய ஆண்மிலை பட்சிக்காகவும் ஜாய்ஸ் சத்யா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றியாகவும் டோனி சுஜா ஜெசி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஞான பிரபாகரன் ஞான சௌந்தரி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ராய் அந்தோனி அர்னால்ட் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தாஸ் வேளாங்கண்ணி இவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலும் இத்திருப்பலியில் நம்முடைய பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களின் நலனுக்காகவும் நன்மைக்காகவும் இங்கு கூடியிருக்கும் உங்களோட ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நீண்ட நாள் நிறைவேறா தேவைகளுக்காகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம்.
மேலும் நம்முடைய முழு ஆன்மாவையும் உள்ளத்தையும் ஒப்பு கொடுத்து இறைவன் தரும் ஆசிரை நிறைவாக பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை பங்கு பெற நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியில் அருளுடைய கால் குணமடைய வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார். முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 6 முதல் 8 முடிய. ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகிய ஆண்டவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றம் அகற்ற என் தலைப்பிள்ளைகளையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவும் இறைவனின் செயல்களை மறவாதிருக்கவும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைமையிற்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்பொழுதும் செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணி நடந்தீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம். நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே
நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளாகி இருந்தோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். நம் குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்தபோதும் அவ்வன்பின் மூலம் நாம் கிறிஸ்துவுடன் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர் தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார் கடவுள். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களில் எடுத்து காட்டுவதற்காகவே அவர் இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயலன்று, மாறாக கடவுளின் கொடை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை எவராவது உண்டால் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. அந்நாளில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடர்களை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இவர்களிடம் எதுவுமில்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தலைச்சடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்கள் மக்களுக்கு அளித்தார்கள். சிறுமீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியானவை இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டு உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ்.
இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தமே இல்லையே. நல்லா இருக்கீங்களான்னே தெரியல. நல்லா இருக்கீங்களா? சரி. உங்கள் அனைவரையும் இந்த திருவிழா நாளினுடைய நாட்களில் 2வது நாள் மிக முக்கியமான நற்கருணை பெருவிழாவில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை, அன்பு அண்ணன் அருட்தந்தை தாஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, நம் அன்னையினுடைய இந்த விழா வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே உங்கள் அனைவருக்கும் இந்த விழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அன்னையினுடைய நாம விழா வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஒரு மகிழ்ச்சியான நற்செய்தி என்னவாக இருக்கும்? பொதுவாக கேட்டகிஸ் எடுக்கும்போது சின்ன பிள்ளைங்க எப்பயுமே குறும்பு தான். ஒரு நாள் அப்படி தான் ஒரு பையன்கிட்ட, உனக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நான் சொல்லணுன்னா என்னடா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பிரசங்க வைக்காதீங்க பிரதர் அப்படின்னா. பார்த்தீங்க, சின்ன பையன்தான், அவனுக்கே தெரியுது நம்ம எப்படி பிரசங்க வைக்கிறோன்ட்டு. ஒரு சில பேர் பிரசங்கத்தில் தான் என்ன செய்வாங்க, மெய் மறந்துடுவாங்க. எப்படி மறந்துடுவாங்க? மெய் மறந்துடுவாங்க. ஆண்டவரே நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, ஒரு சில பேர் அப்போ தூங்குகிற தூக்கம் தீர்த்தம் தெளிக்கும் போது தான் எழுந்திருப்பாங்களே. அதுக்காகவே என் பங்கில் எல்லாருக்கும் முகத்தில் நல்லா படுற மாதிரி தீர்த்தம் தெளிப்பேன். சரிங்களா? ஆக உங்களுக்கு என்ன ஒரு நற்செய்தி? இன்றைக்கி பிரசங்கம் இல்லைன்னு கிடையாது, பிரசங்கம் இருக்குது, ஆனால் கொஞ்சமாக. சரிங்களா? சுருக்கமாக. வெரி குட். சுருக்கமானா அது எப்படி? ரொம்ப சுருக்கமாக பண்ணிட்டீங்க. நான் கொஞ்சமாக சொன்னேன். சுருக்கமாக 5 நிமிஷமா? ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறேன். அன்பிற்கினியவர்களே, ஜூலை மாதம் வேளாங்கண்ணிக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு. கூட்டத்தில் நம்மளால் போக முடியாது. ஆக ஜூலை மாதத்திற்கு முன்பாக போயிட்டு வந்துவிடணும்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் வேளாங்கண்ணி அன்னையினுடைய நாகப்பட்டினம் திருத்தலத்திற்கு சென்றேன். அன்னையை பார்த்து அவருடைய அருள் ஆசிரியருக்காக வேண்டி நின்றவர்களை நானும் ஒருவனாக கூட்டத்தோடு கூட்டமாக இருந்தேன். இந்த வெயிலில் நிறைய பேர் அழுதுகிட்டே, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மடி பிச்சை எடுத்துக்கிட்டு முட்டி போட்டுட்டு அந்த மண்ணில் அப்படியே வேண்டிட்டு போகிறாங்க. சாமியார் நமக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்று நாம் நினைப்போம். அந்த ஒரு மெத்தனை போக்கூட தான் நானும் அங்கே அந்த கூட்டத்தில் ஜெபித்து கொண்டே போகிறேன். அப்படி என்னதான் உங்களுக்கு கஷ்டம் இருக்கும்? எதுக்கு இந்த அம்மா கிட்ட இவ்வளவு முட்டி போட்டுட்டு போகிறாங்க? வேகாத வெயில், அதுவும் ஈவினிங் கூட போகலாம். 12 மணி வெயிலில் அப்படியாக முழந்தால் படிட்டு போகிறாங்க. ஒரு சில பேரால் முட்டி போட்டு போக முடியல, அப்படியே தவழ்ந்து போகிறாங்க. அப்படியே நான் வேகமாக ஜபம் சொல்லிட்டு போயிட்டு அந்த ஓரத்தில் நின்றுட்டேன். ஒரு அம்மா முட்டி போட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வரணுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். வராங்க. அவங்க வந்த உடனே பார்க்குறோம், அப்படியே அந்த இடத்துல விழுந்து, அந்த இறுதியான இடத்துல விழுந்து அழறாங்க. தேம்பி அழறாங்க. கொஞ்சம் நேரம் அவங்க அழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்த பிற்பாடு அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன். அதான் நான் யாரெல்லாம் சொல்லிக்கல. அம்மா, நான் உங்களை அங்கேருந்து பார்த்துட்டு வரேன். ரொம்ப நேரமாக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வேண்டுதலை வைத்து ஜெபிச்சுட்டு இந்த அம்மாவை பார்த்து மடிப்பிச்சை ஏந்தி கண்ணீர் விட்டு அழறீங்களே, என்னதாம்மா காரணம் அப்படின்னு சொன்னால், நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் தம்பி, ஆனால் அந்த அம்மா தான் எனக்கு நிறைய கொடுத்தாங்க. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், ஆனால் அந்த அம்மா என்னை உயரத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொன்னாங்க. அந்த அம்மா யார் தெரியுங்களா? ஒரு இந்து சகோதரி. யார்? இந்து சகோதரி. இன்று நாளிலே இன்றைக்கி பெசன் நகருக்கு போயிட்டு 4 மணிக்கு தான் வந்தேன். இந்த பெசன் நகர் போகும்போது பார்க்குறேன், வயசான அம்மா ஒருத்தவங்க நடந்து போகிற போது. வயசான அம்மா, நமக்கு இந்த வயசில் நடக்க முடியல, காலை இழுத்துட்டு போகிறோம் நடந்து. ஆனால் அந்த அம்மா அவ்வளோ தெம்பு. அதாவது அன்னையினுடைய அந்த ஆலயத்தை பார்த்த உடனே அவங்களுக்குள்ளாக இருந்த ஒரு தெம்பு குதிச்சுட்டு போகிறாங்க வேகமாக. மரியே வாழ்க, மரியே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு அப்படியே கத்தி கொண்டே போகிறாங்க.
மாதாம்மா கோவிலில் பார்த்து. இது எல்லாத்துக்கும் என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? ஒன்றுமே செய்யாத ஒரு இடத்துல இப்படி யாருன்னா போவாங்களா? வேளாங்கண்ணியில் பார்க்குறோம், சாறை சாறையாக எண்ண முடியல, அவ்வளவு மக்கள் கூட்டம். பெசநகரில் 2 வருஷம் அங்கே பட்டினப்பாக்கத்தில் தான் நான் படித்தேன், டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படி போகிற பொழுது அன்னையினுடைய கொடியேற்றம் அன்னைக்கு அந்த பக்கமே போக முடியாது, அவ்வளவு கூட்டம். மக்கள் சாறை சாறையாக அன்னையை நோக்கி பாடிக்கொண்டு போவாங்க. காரணம் என்ன? அவங்க எதுவும் செய்யாமல் போவாங்களா? ஒவ்வொருவருக்கும் எதையோ ஒன்றை அந்த அன்னை செய்திருக்கிறார். கண்ணீரோடு அந்த கொடிமரத்து அருகிலே நின்று அழுகிற மக்கள் கூட்டத்தை பார்க்கிற பொழுது மெய் சிலிர்த்து போகும். ஆக இந்த அன்னை நிறைய காரியங்களை எல்லா மக்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்லாம் கிடையாது, சரிங்களா? எல்லோருக்குமே செய்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த நாளினுடைய மைய கருத்தை பார்க்குறவங்க ஃபாதர் வந்து பங்கு தந்தி ஒரு அருமையான மைய கருத்தை தந்திருக்கிறாங்க. நிறைந்தவர் ஆரோக்கிய தாய். என்ன நிறைந்தவர் ஆரோக்கிய தாய்? இரக்கம் நிறைந்தவர் ஆரோக்கிய தாய். ஆகவே தான் இரக்கத்தை வந்து இப்போ தான் வந்து பரிவு, இரக்கம் அப்படின்னு பிரிச்சிட்டோம். முதல்ல என்னன்னு சொல்லுவாங்க? கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. மாதாவை அதனால தான் என்னன்னு பாடுறோம்? கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. அப்படியே மக்கள் கண்கள் கலங்கி போய் அந்த மாதா கிட்ட நிற்கிறத பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, இந்த அம்மா, இந்த மாதா எவ்வளவு இரக்கம் நிறைந்தவராக அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாட்டை தான் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, ரொம்பலாம் நம்ம பேசணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா படித்தவங்க தான். உங்களுக்கு நீங்கள் கத்தீட்ரலில் வேறு இருக்கிறீங்க, இரக்கத்தை பற்றி உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இரக்கம் ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்க? மர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இரக்கத்தை நம்ம எப்படியாக சொல்லலாம்? பரிவு அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறாங்க? சிம்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் படிச்சிருப்பீங்க, பங்கு தந்தையர்கள்லாம் இருக்கிறாங்க, தந்தையர்கள்லாம் தெரியும். சிம்பத்தி என்கிற வார்த்தை என்னது? அது அப்படி உணர்வு பூர்வமானது. இப்போது நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன், பயங்கரமான ஒரு துன்பத்தில் இருக்கிறேன், உங்களுக்கு சிம்பத்தி இருக்குதுன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? அச்சோச்சோ பாவம், இந்த சாமியார் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு உச்சி கொட்டு என்ன பண்ணுவீங்க? அப்படியே போயிடுவீங்க. அதான் சிம்பத்தி, சரிங்களா? ஆனால் இன்னொன்று இருக்கிறது, எம்பத்தின்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் இரக்கம் என்று பார்க்கிறேன். எம்பத்தி என்பது என்ன? ஒருவர் துன்பப்படுகிற பொழுது உச்சி கொட்டிட்டு போகிறதில்ல, என்ன செய்யணும்? துன்பப்படுகிறவர்களோடு உடன் துன்புறுவது. அதை தான் நான் இரக்கமாக பார்க்கிறேன். துன்பப்படுகிறவர்களோடு உடன் துன்புறுவது, சரிங்களா? அன்னை தெரேசனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஒரு நாள் ஞாயிறு திருப்பலிக்கு தன்னுடைய அருட்சகோதரி கன்னியர்களோடு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். திருப்பலிக்கு நேரம் ஆகி கொண்டிருக்கிறது, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, லேட்டாக போகக்கூடாது. அதில் மதர் தெரேசா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. விரைவாக சென்று கொண்டிருக்கிறார்கள். கல்கட்டாவில் எப்படி இருக்குன்னு நிறைய போக்குவரத்து நெரிசல் இருக்கும். சென்று கொண்டிருக்கிற பொழுது வழியில் ஒன்றும் முடியாமல் உயிருக்கு போராடி கிடக்கிற ஒரு மனிதரை பார்க்கிறார். குற்று உயிரும் குலையுமாக கிடக்கிற ஒரு மனிதரை மதர் தெரேசா பார்க்குறாங்க. வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க. உடனடியாக அவருடைய சகோதரிக்கு தெரிஞ்சிடுச்சு. மதர் தெரேசா என்ன பண்ண போகிறாங்க? இறங்கி போயிட்டு அவருக்கு உதவி செய்ய போகிறாங்க. மதர் தெரேசா, நம்ம பூசைக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்வோம். இந்த மனுஷன் எங்கேயும் போக போகிறது கிடையாது, இங்கேயே தான் இருக்க போகிறார். ஆனால் பூசைக்கு போகலாம் நல்லா இருக்காது. பூசைக்கு போயிட்டு பூசையை பார்த்துட்டு நம்ம வந்து திருப்பலியை கண்டுவிட்டு வந்து இந்த மனிதருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் தெரேசாவுக்கு, அன்னை தெரேசாவுக்கு அந்த எம்பத்தி தான் துன்புறுவரோடு உடன் துன்புறுவது. இரக்கம் அதை ஒரு தொற்று நோயின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நமக்கு தொட்டிக்குச்சுன்னா அவ்வளோதான், தொற்றி கொண்டது என்றால் நம்மளை விடவே விடாது. மதர் தெரேசா பாருங்க, இரக்க செயல்பாடுகளை தன்னை கரைத்து கொண்டவர்களுக்கு அந்த இடத்துல இந்த மனிதரை பார்த்து அப்படியே கடந்து செல்ல முடியவில்லை. சொல்றாங்க, இங்க துன்பப்படுகிற என் ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் நான் சென்று விட்டேன் என்று சொன்னால் கோவிலில் போயிட்டு நான் எங்க இயேசுவை பார்க்கறது? ஆக இங்க இருக்கிற என் ஆண்டவரை முதலில் பார்ப்பேன் என்று சொல்லி அந்த மனிதருக்கு உதவி செய்கிறார். அதுதாங்க இரக்கம். அந்த இரக்கத்தோடு வாழ்ந்தவருக்கு தான் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியா. இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. எதற்காக நம்முடைய அன்னை இரக்கம் மிகுந்தவர் என்று சொல்லுகிறோம்? ஒரு சில உதாரணங்களை விவிலியத்தில் பார்ப்போம்.
ஒரு சில பேர் வாட்சை பார்க்குறீங்க, ஃபாதர் ஷார்ட்டாக சொன்னார், பேசிகிட்டே இருக்கிறாருன்ட்டு. பரவாயில்ல, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்திக்க போகிறாங்க. எந்த நேரத்தில் எலிசபெத் அம்மா சந்திக்க போகிறாங்க? அவங்க ஜாலியாக கல்யாணம் புதுசில் போகிறாங்களா? அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது போகிறாங்க. அவங்க எப்போ கர்ப்பமானாங்க? சின்ன வயசில் கர்ப்பமாயிட்டாங்க. சரிங்களா? சின்ன வயசுலே எலிசபெத் அம்மா இல்லை, மாதாம்மா சொல்கிறேன். மாதாம்மா சின்ன வயசில் கர்ப்பமாயிட்டாங்க. அவங்களுக்கு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொல்லி, ஆண்டவரையே நீங்கள் பெற போகிறீங்க, பெற்றெடுக்க போகிறீங்க, நீங்கள் தூயவரெலாம் சொல்லி எல்லாம் மங்கள வார்த்தைலாம் முடிஞ்சிடுச்சு. அன்னை மரியாவுக்கு ஒரு பயங்கரமான குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ தான் கபிரியேல் தூதர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய உறவினராகிய எலிசபெத்தும் எப்போ கருதரித்து இருக்கிறாங்க? முதிர்ந்த வயதில் கருதரித்து இருக்கிறாங்க. பெண்கள் அம்மாவங்க அக்காவங்க உங்களுக்கு தான் தெரியும், இதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அது முக்கியமாக சாமியாரங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஆக வயது முதிர்ந்த ஒருவர் கருவுற்றிருக்கிறார். சின்ன வயசில் மாதாம்மா கருவுற்றிருக்கிறாங்க. கருவுற்ற அந்த முதல் மாதங்களிலே அவர்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களா இருக்க முடியாது, எதையும் உண்ண முடியாது, ஒழுங்காக உறங்க முடியாது, நிறைய என்ன இருக்கும், சுகவீனங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இந்த மாதாம்மாவை பாருங்கள், அவங்களால் சும்மா இருக்க முடியல. காரணம் என்ன? இரக்கம் அவர்களை தொற்று கொண்டது. இரக்கம் இருக்கிற ஒரு மனிதன் சும்மா இருக்க மாட்டான். சரிங்களா? சும்மா இருப்பவங்க இரக்கத்தோடு இருக்க மாட்டாங்க. எதையாவது செய்ய வேண்டும் என்று அவர்களை தூண்டிக்கொண்டே இருக்கும். துன்பப்படுகிற ஒரு மனிதனை, தேவையில் இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கப்பட அவங்களால் சும்மா இருக்க முடியாது. விரைந்து சென்று உதவி செய்ய அவருக்கு ஒரு உற்சாகமும் ஊக்கமும் இருந்து கொண்டே இருக்கும். ஆகதான் மாதம் என்ன செய்கிறாங்க? அவர்களுக்கே உதவி தேவைப்படுகிறது. ஆனால் மாதம் என்ன செய்கிறாங்க? நான் இங்கே சும்மா இருக்க மாட்டேன். சின்ன வயசில் கருதரித்து இருக்கிற எனக்கே இவ்வளவு சோதனைகள் இருக்கிற பொழுது, இவ்வளவு சுகவீனங்கள் இருக்கிற பொழுது, முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிற என்னுடைய உறவினருக்கு எவ்வளவு உதவி தேவைப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற அன்னை மரியா ஓடோடி செல்றாங்க. எங்கே போகிறாங்க? இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு போனாங்களா? மலை நாட்டுக்கு போகிறாங்க. கரடு முரடான பாதை. இப்போ நினைக்கிற மாதிரி ஸ்வயங்கன்னு காரில் போக முடியாது. மலை நாட்டுக்கு கடந்து செல்ல வேண்டும். கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் என்ன ஆகிடும்? கரு கலைஞ்சு போயிடும். அவங்களுக்கு அவ்வளவு சீரியஸான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அன்னை மரியா, நம்முடைய அன்பு தாய், பாச மிகுந்த தாய், இரக்க மிகுந்த தாய் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய நிலையை கூட பார்க்காமல் தேவையில் இருக்கிற அந்த எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்வதற்காக விரைந்து போகிறாங்க. ஐங்கரிம் என்கிற நாட்டுக்கு போகிறாங்க. எங்கிருந்து? நாசரேத்திலிருந்து ஐங்கரிம் என சொல்லப்படுகிற மலை நாட்டுக்கு போகிறாங்க. எத்தனை நாள் பயணம் செய்கிறாங்க? எத்தனை நாள்? சரி, விவிலியத்தில் பாருங்க. ஆமாம், அவ்வளவு கஷ்டத்தோடு கடினத்தோடு தன்னுடைய சுகவீனங்களையும் பார்க்காமல் அன்னை மரியா எலிசபெத் அம்மாளுக்கு சென்று உதவி செய்கிறார். அதுதாங்க இரக்கம். கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து கை கட்டி நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பது இரக்கம் கிடையாது. அன்னை மரியா அப்படிப்பட்ட இரக்கத்தை கொண்டிருந்தார். அடுத்ததாக பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் இயேசு செய்த முதல் அற்புதம், கானா ஒரு திருமணம். அந்த கானா ஒரு திருமணத்தில் விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த விவிலியத்தினுடைய இறைவார்த்தையின் அடியில் அதுக்கான கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க, அருமையாக சொல்லியிருப்பாங்க. எதற்காக அன்னை மரியா இவ்வளவு வரிந்து கட்டி கொண்டு அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் இயேசு தூண்டினாங்க, தள்ளுறாங்க, இயேசுவை கட்டளை இடுறாங்க, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு. எதற்காக அவ்வளோ ஒரு கட்டளை? விவிலியத்தில் சொல்கிறாங்க, ஒரு திருமணம், யூதர்களோட திருமணம் அப்படி என்பது 7 நாள் நடக்கும். 7 நாள் எப்படி நடக்கும்? பயங்கரமான பார்ட்டி தான். 7 நாள் உண்டு குடித்து ஜாலியாக இருப்பாங்களாம். 7 நாளும் விருந்து. என்ன விருந்து? கரிசோறு விருந்து மட்டும் இல்லை, என்ன விருந்து? மது விருந்து. சரிங்களா? அங்கே அதெல்லாம் ஃபேமஸ். மது விருந்து என்கிற பொழுது எல்லாம் சுயநினைவு இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே விருந்துக்கு வருகிறவர்கள் முதல் பந்தியில் யார் அமர வைப்பாங்க? பணக்காரங்க, காசு இருக்கிறவங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க? எல்லாம் சாப்பிட்டு போகும்போது வெயிட்டாக மொய் எழுதிட்டு போவாங்க. அவங்கள நல்லா கவனிக்கணும். இது வழக்கமாக நடக்கிறது. சரிங்களா? இது மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. பணக்காரங்க, பணம் படைத்தவர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், ரொம்ப வேண்டப்பட்டவர்கள், இவர்களுக்கு தான் பந்தியில் முதல் இடத்தை தருவோம். இப்போது திராட்சை ரசம் தீந்து போனது அப்படின்னா யாரெல்லாம் சாப்பிட்டாங்க? பணக்காரங்க சாப்பிட்டாங்க. சமுதாயத்தில் பெரிய இடத்துல இருந்தவங்க சாப்பிட்டாங்க.
அவர்களுக்கு வேண்டப்பட்டவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து போனது. அடுத்ததாக திராட்சை ரசம் தேவைப்படுகிறது. யாருக்கு தேவைப்படுகிறது? சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள், எளியவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், பிச்சை எடுக்கக்கூடிய மனிதர்கள், சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய யாராலும் கண்டுகொள்ளப்படாத அந்த மனிதர்கள் தான் இப்போ விருந்துக்கு போகிறாங்க. இவங்களுக்கு தான் தீர்ந்து போச்சு. மாதம் அப்போ யாருக்காக வரிந்து கட்டி கொண்டு இவங்களுக்கு திராட்சை ரசம் வேண்டும் என்று கேட்குறாங்க? இவர்களுக்கு தான் வேண்டும் அப்படி என்று சொல்லி அன்னை மரியா இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டளை இடுகிறார், நீ செஞ்சுதான் ஆகணும். அம்மா எனக்கு இன்னும் நேரம் வரல. மாதம்மா சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடையாது, சொல்லியாச்சு, செஞ்சுதான் ஆகணும். இதுதான் அன்னையினுடைய இரக்கம். அன்னையினுடைய இரக்கம் அந்த நாளில் அற்புதத்தை செய்தது. என்ன அற்புதம்? பந்தியினுடைய முதன்மையான இருக்கைகளை பிடித்து கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு பரிமாறிய திராட்சை ரசத்தை காட்டிலும் ஒன்றுமில்லாத மனிதர்களுக்கு தான் எப்படிப்பட்ட திராட்சை ரசம் தரப்பட்டது? மிகவும் சுவையான தரம் வாய்ந்த திராட்சை ரசம் தரப்பட்டது. இதுதாங்க அன்னையினுடைய இரக்கம், இதுதான் மாதாம்மையினுடைய இரக்கம். அதனால தான் அந்த அம்மாவை நோக்கி சாறை சாறையாக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதோடு இந்த அன்னையினுடைய இரக்கம் நின்றுவிடவில்லை. ஆண்டவர் இயேசு சிலுவை மரத்திலே யோவானை பார்த்து சொல்றாரு, யோவானே இதோ உம்முடைய தாய். மாதம்மா பார்த்து சொல்றாங்க, இதோ மகன். அப்போ யோவானை தன்னுடைய மகனாக அன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசு ஒட்டுமொத்த நம்முடைய மனித குலத்தையும் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டார். அன்னையினுடைய இரக்கம் சும்மா இருக்குமா? அன்று பிடித்து கொண்டவர் தான் ஒட்டுமொத்த திருச்சபையும் இன்றளவும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். காரணம் அவருடைய இரக்கம். அன்னையினுடைய இரக்கம்தான் இன்றளவும் எண்ணிலடங்காத மக்களுக்கு அற்புத அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இதெல்லாம் சொல்றது சாதாரணம். இதோடு நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் இந்த நாளினுடைய வழிபாட்டு நோக்கமே முற்றிலுமாக வீணாய் போய்விடும். இந்த நாளினுடைய வழிபாட்டினுடைய நோக்கம் எப்பொழுது முழுமை பெறும் என்று சொன்னால், என்னுடைய தாய், என்னுடைய அன்பு தாய் அன்னை மரியா இரக்கமுள்ளவராக இருந்திருக்கிறார், இரக்கமுள்ளவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருந்து நிறைய மக்களுக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அன்னையினுடைய சீடனாக சீடத்தியாக இருக்கிற நானும் கூட அந்த அன்னையை போல இரக்கமுள்ளவராக வாழ வேண்டும். எங்கு? என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய உறவுகளிலிருந்து, என்னுடைய அன்பியத்திலிருந்து, என்னுடைய சமூகத்திலிருந்து, என்னுடைய பங்கு அளவிலே, என்னுடைய சமூக அளவிலே இந்த அன்னையை போல இரக்கமுள்ளவளாக நான் வாழுகிற பொழுதுதான் இந்த நாளினுடைய வழிபாடு அர்த்தம் பெறும். ஆக அன்பிற்கினியவர்களே, நம் அன்பு தாய் அன்னை மரியாவை போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக வாழ்வோம். இரக்கம் நாம் சொல்வதைப் போல அது ஒரு தொற்று நோய். இரக்கம் நம்மை தொற்றி கொள்ளுகிற பொழுது நம்மை சார்ந்த எல்லோரையும் அந்த இரக்கம் தொற்றி கொள்ளுகிறது. அப்பொழுது அன்னையை போல நாமும் எல்லோருக்கும் ஆசீர்வாதமானவர்களாக மாறுவோம். அதற்கான அருளையும் ஆசிரியையும் இந்த திருப்பலிகளை கேட்டு ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பரசத்தை உம் திரு உடல் திரு இரத்தமாக மாட்டிடும் திருபலியை ஆட்டிடும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தங்கள் அழைப்பின் மாண்பினை உணர்ந்து சிறப்பாக பணியாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, இன்று திருப்பலி நிறைவேற்றும் எங்கள் அன்பு தந்தை அருள் பணி ஜார்ஜ் அவர்களுக்கு உடல் உள்ள நலன்களை தந்து இறையரசின் நற்செய்தியை அறிவிக்க ஆற்றலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மையே உணவாக பகிர்ந்தளிக்கும் இறைவா, இன்றைய திருப்பலியில் சிறப்பு செய்யும் புனித மார்க் மற்றும் புனித தோமையார் அன்பிய மக்களை ஆசிர்வதியும். நற்கருணை பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பங்கு பெற்று எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தகுந்த முறையில் உம்மை உட்கொள்ளவும், மற்றவர்களின் நலனுக்காக நாங்கள் உடைக்கப்படவும் தியாக வாழ்வு வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் நாயகனே,
இங்கு கூடியிருக்கும் இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் வறுமையின் காரணமாக பிற்படுத்திருக்கும் ஏழை எளியோர்களை கண்டுணர்ந்து எங்களிடம் உள்ளதை பகிர்ந்தளித்து அவர்களுக்கு சமுதாயத்தில் தலைநிமிர்ந்து வாழ்ந்திட சாதி மத மொழி பேதமின்றி உதவிகள் புரிந்திடும் நல் மனதை நல்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, நம் பங்கினுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இவற்றெல்லாம் எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமகனுமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமருவோம். காணிக்கை பாடல். பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கையே ஏற்றிடுவார், காணிக்கையே ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, காணும் பொலியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் பொலியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சென்றும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் என் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்வரப்பான தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி இல்லாமல்ல இறைவனாகி நம் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு
ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆயது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து, இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பிலே
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் துணிவுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொள்கிற திருவுடலும் திருரத்தம் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் லாபம் தரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரைப் போல இரக்கமுள்ளவர்களாக, இவர் அன்னையைப் போல இரக்கம் மிகுந்தவர்களாக வாழ இன்று நம்மை அழைக்கிறார். இவருடைய திருவிருந்திற்கென்று அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையானது தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெறும்படி அன்போடு அழைக்கின்றோம். பிற பிரிவினையோ மதத்தையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் இருப்பின் தயவு கூர்ந்து அமர்ந்த இடத்திலே ஜெபிக்கவும் பெற வேண்டாம் என்றும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
தேவன் வரவிலே ஜீவனுருகிடும் இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவனுருகிடும். பின்னும் வாழும் என்னிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே. இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவனுருகிடும் இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவனுருகிடும். ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவை போலவும் அன்பு தாய் அன்னை மரியாவையும் போலவும் இரக்கமுள்ளவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கடவுளை நினைக்கின்றது என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. மடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம்மடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள்
என்னை பேருடையாய்